ஹாய் ஹலோ எல்லாத்துக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன ஒரு சார்ட் வந்து அனாலிசிஸ் பண்ண போகிறோம்னு பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சிஏடி சார்ட்டை இன்றைக்கி நம்ம அனாலிசிஸ் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் பார்க்கறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. கமெண்ட்ஸில் உங்களுடைய தாட்ஸ் வந்து ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் இருந்தால் கூட கமெண்ட்ஸில் நீங்கள் தாராளமாக கேட்கலாம். என்னுடைய அடுத்தடுத்த வீடியோஸில் இல்லைனா உங்களுடைய கமெண்ட் செக்ஷனில் நான் வந்து உங்களுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணுறேன். அதே நம்மக்கிட்ட கோர்ஸ் அவைலபிள் இருக்குது. கோர்ஸ் பார்த்தீங்கன்னா ஜஸ்ட் 1,999 தான். உங்களுக்கு கோர்ஸ் ப்ளஸ் டிஸ்கவுண்ட் ரெண்டுமே சேர்த்து 3,999 அவைலபிள் இருக்குது. இன்ட்ரெஸ்டட் பீப்புளுக்கு என்னுடைய கான்டாக்டை நான் வந்து ப்ளேஸ் பண்ணுறேன். வேணுன்றவங்க ஆக்சஸ் பண்ணுறாங்க. வாட்ஸ்அப் பண்ணுங்கள். நான் என்ன எதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் சொல்லிடுறேன். டெலிகிராமில் வந்து நம்ம சேனல் மாதிரியே ஒரு ஃபேக் சேனல் வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஒன்றும் இல்லை, 2-3 ரன் ஆகிட்டுருக்கு. அவங்களும் வந்து சார்ட் போடுற மாதிரி போடுறாங்க. பேர் பார்த்தீங்கன்னா ட்ரீம் கிரியேட்டர்ஸ்னு இருக்குது. சரிங்களா? ஸோ வந்து மறுபடியும் கன்ஃபார்ம் பண்ணிக்கிறேன். நம்ம ட்ரீம் கிரியேட்டர்ஸில் டெலிகிராம் சேனல் கிடையாது. சரிங்களா? டெலிகிராமில் ஒன்று இருந்துச்சு, பட் அது இன்ஆக்டிவ் தான். டோட்டலாக நம்ம சஸ்பெண்ட் பண்ண போகிறோம். ஸோ நம்மக்கிட்ட வந்து டெலிகிராம் கிடையாது. உங்கள்கிட்டயே வந்து என்னுடைய கான்டாக்ட் நம்பர் இருக்குது. ஏதாவது உங்களுக்கு வேணும் அப்படின்னா டேரெக்டாக எனக்கு வந்து மெசேஜ் பண்ணலாம், இல்லை வந்து டேரெக்டாக வந்து கால் பண்ணிக்கோங்க. யாரோ ஒரு சேனல் வந்து ஃபேக் சேனலில் போய்ட்டு உங்களுடைய இதை வந்து வேஸ்ட் பண்ணாதீங்க. ஏன்னா நம்மளோட இது ஒன்லி டிஸ்கார்டு மட்டும்தான். டிஸ்கார்டில் ரெஃபரன்ஸ் சார்ட் தான் கொடுக்குறோம். அந்த டெலிகிராமில் பார்த்தீங்கன்னா சிக்னல் லெவலுக்கு வந்து நிறையா கொடுத்துட்ருக்காங்க. சரிங்களா? ஃபேக் டெலிகிராமில் அது நம்மளுடைய டெலிகிராம் சேனல் கிடையாது. சரிங்களா? அதில் போய்ட்டு யாரும் ஸ்கேம் ஆகிட வேண்டாம். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் டேரெக்டாக என்னையவே காண்டாக்ட் பண்ணலாம். சரிங்களா? இப்போ நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிற இந்த எக்ஸாக்ட் சார்ட் நம்ம ஆல்ரெடி நம்மளுடைய கம்யூனிட்டியில் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம். இது வந்து ஆஃப்டர் டார்கெட். சரிங்களா? ஆஃப்டர் டார்கெட் அடிச்சதுக்கப்புறம் நம்ம இது வந்து பார்த்துட்ருக்கோம். பிஃபோர் டார்கெட் இது எப்படி இருந்துச்சு அப்படின்றத நம்ம ஒரு கிளான்ஸ் வந்து பார்த்துட்டு வந்துடலாம். பிஃபோர் டார்கெட் நம்ம இப்படி தான் வந்து மார்க்கெட்டில் வந்து ப்ளேஸ் பண்ணியிருந்தோம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த சார்ட்டை வந்து நம்ம என்னென்ன விஷயங்கள் நம்ம பார்த்தோம், என்னென்ன விஷயங்கள் நமக்கு தேவைப்பட்டுச்சு, எதனால் இந்த ட்ரேடு வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்றத நம்ம டீட்டெயில்டாக பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கு நான் எடுத்துக்கிட்ட சார்ட் பார்த்தீங்கன்னா யூஎஸ்டி சிஏடியில் 1 hour டைம் ஃப்ரேமில் நான் வந்து எடுத்திருக்கேன். இங்கே நீங்கள் வந்து பார்த்தாலே வந்து தெரியும், நல்ல ஒரு இம்பல்ஸ் மூவ்மெண்ட்டில் மார்க்கெட் வந்து போயிட்டுருக்கு. இந்த இடத்துல பார்த்தோம்னா ஒரு 4 hour ஆர்டர் பிளாக் ப்ளஸ் ஒரு 1 hour ஆர்டர் பிளாக் நம்ம வந்து கொடுத்துருக்கோம். சரிங்களா? அதை வந்து மறுபடியும் ஒரு கிளான்ஸ் வந்து நான் உங்களுக்கு காட்டுறேன். 1 hour ஆர்டர் பிளாக் அப்படின்றது இந்த ஒரு 50% பாடி கேண்டில் அதுதான் நம்ம இது பண்ணியிருக்கோம். 4 hourங்கிறது என்டையராக பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஏன் சார் அந்த மாதிரி கன்ஃபியூஸாக பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 4 hours கொஞ்சம் வந்து நல்லா இருந்துச்சு. சரிங்களா? கேண்டில் ஒரு 50% ஆர்டர் பிளாக் வந்து நல்லா இருந்துச்சு. அதனால் மட்டும்தான் நம்ம வந்து எடுத்துருக்கோம். 1 hour பார்த்தோம்னா அதை ரீஃபைன் பண்ணியிருக்கோம். சரிங்களா? ரீஃபைன்னா 1 hour இந்த ஜோனில் ஆக்டிவேட் ஆச்சுன்னா இது வந்து ஓகே. அப்படி இது ஜோனில் ஆக்டிவேட் ஆகாமல் அவுட்டரில் போச்சு அப்படின்னா நம்ம அதை எடுத்துக்கலாம். சரிங்களா? பட் வந்து நமக்கு அந்த கஷ்டத்தை வந்து மார்க்கெட் கொடுக்கல. டேரெக்டாக நம்ம மார்க் பண்ணால் 1 hour ஆர்டர் பிளாக்லேயே மார்க்கெட் வந்து எடுத்துருச்சு. சரிங்களா? ரொம்ப எல்லாம் வந்து கன்ஃபியூஸ் பண்ண விரும்பல. ஓகே, இப்போ நம்ம வந்து 1 hour வந்து மார்க்கெட் டேப் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வந்து நிறைய பேர் இப்போ வந்து நம்ம ஸ்டூடெண்ட்ஸே வந்து இது பண்ணுறது, சார் லிக்விடிட்டியில் கொஞ்சம் டெப்த்து போனால் நல்லாயிருக்கும் அப்படின்ற மாதிரி கேட்குறீங்க. பிஃபோர் வந்து அந்த கான்செப்ட் உள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நான் சொல்லிடுறேன். இதுவே லிக்விடிட்டி தான். இந்த எக்ஸ்ன்னு நம்ம போட்டு அடிக்கிறோம் தெரியுங்களா? எக்ஸ் வந்து லிக்விடிட்டி தான். சரிங்களா? அதை நீங்கள் எலாபரேட் பண்ணணும் அப்படின்னா ஒரு எக்ஸை எடுத்துகிட்டு மேலே போகுது அப்படின்னாலே அது வேலிட் அப்படின்றது தான் வந்து நம்ம சொல்லிடுவோம். எக்ஸ் அப்படின்றதே வந்து லிக்விடிட்டி தான். உங்களுக்கு வந்து பேசிக் ஒரு எந்த கன்ஃபியூஷனுமே இல்லாமல் நீங்கள் பார்க்கணுன்னா எக்ஸை எடுத்துடுச்சுன்னா ஆர்டர் பிளாக் வந்து நமக்கு வெரிஃபைடு. சரிங்களா? அதை வந்து சிம்பிளாக எடுத்துக்கங்க. இல்லை சார் எனக்கு வந்து காம்ப்ளிகேட் பண்ணி போகிறது தான் பிடிக்கும் அப்படின்னா நம்ம அந்த டாப்பிக்கும் வந்து தாராளமாக எடுக்கலாம். பட் கன்ஃபியூஸ் ஆகாமல் இருந்தீங்கனாலே நமக்கு போதுமானது தான். சரிங்களா? லிக்விடிட்டி அப்படின்றது இது எல்லாமே லிக்விடிட்டி தான். இந்த எல்லாத்தையும் வந்து மார்க்கெட் வந்து தூக்கிட்டு ஒரு சின்ன சிஹெச் நமக்கு வந்து மார்க்கெட்டில் வந்து வேணும். சரிங்களா? சின்ன சிஹெச்ஆ மார்க்கெட்டில் எதில் எடுத்துக்கலாம். என்னை கேட்டிங்கன்னா இந்த பாயிண்ட்டே வந்து ஒரு சிஹெச் பாயிண்ட் தான். சரிங்களா? இந்த ஒரு எக்ஸாக்ட் பாயிண்ட்டு சிஹெச் பாயிண்ட் தான் நமக்கு வந்து மார்க்கெட்டில். ஸோ இது வந்து நான் சிஹெச்னு நான் கன்சியூம் பண்ணுறேன் அப்படின்ற பட்சத்தில் நான் இங்கேயே ஒரு என்ட்ரி வந்து ப்ளேஸ் பண்ணிடுவேன். சரிங்களா? இப்போ வந்து நம்ம யூஸ் பண்ணுற ஸ்ட்ராட்டஜியே வந்து இந்த மாதிரி தான். நமக்கு சிஹெச் கிடச்சிருச்சுனாலே டைரெக்டாக வந்து மார்க்கெட்டில் நம்ம வந்து என்ட்ரி ஆகிறது தான். இப்போ பண்ணுறது நம்ம அந்த மாதிரி தான் பண்ணுறோம். ட்ரெண்டுக்கு ஃப்ரெண்ட்லியாக நம்ம வந்து மூவ் ஆகிறதுனால ரீசன்ட் ஸ்விங் ஹை வரைக்கும் வைக்கிறேன். நமக்கு அதுக்கு மேலேயும் போயிருக்கு. அதுக்கு மேலே வந்து போகுது அப்படின்னா பிரேக் ஈவன் மட்டும் இது பண்ணிக்கலாம். அதுக்கு மேலே வந்து போகல, எனக்கு இதே போதும் அப்படின்னா இதோட நீங்கள் வந்து தாராளமாக வந்து கேன்சல் பண்ணிக்கலாம். சரிங்களா? மார்க்கெட் என்ன பண்ணுது அப்படின்றத பார்க்கலாம். மார்க்கெட் நம்ம நினச்சதை வரவே வந்து மார்க்கெட் நல்லா வந்து மேலே போயிருக்கு. சரிங்களா? மேலே போயிட்டு நம்மளுக்கு வந்து ஒரு இது பண்ணியிருக்கு. ஸோ வந்து இங்கே வந்ததுக்கப்புறம் ஒரு பிரேக் ஈவன் பண்ணி நீங்கள் விடுறீங்க அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஒரு 1:, எவ்வளோ தூரம் வரைக்கும் போயிருக்குங்க, 1:4, 5 அதெல்லாம் வந்து நமக்கு கேஷுவலாக வந்து கிடச்சிருக்கு. பட் நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி கொஞ்சம் சேஃபர் ஜோனில் ப்ளே பண்ணணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 1:3 வரைக்கும் உங்களுக்கு லாக் ஆகும்னு நினைக்கிறேன். 1:, ஆமாம், 2.87 வரைக்கும் லாக் ஆகுது. அது வந்து போதுமான ஒரு நல்ல ஒரு ஆர்ஆர் அப்படின்னு நினச்சிங்கன்னா இதோட விடுங்க. அப்படி இல்லைன்னா பிரேக் ஈவன் பண்ணி
மேலே வரைக்கும் தூக்கிட்டு போகலாம். சரிங்களா? என்ட்ரிஸ் பார்த்தோம்னா அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த கேண்டிலில் இன்னொரு என்ட்ரிஸ் எடுத்துருக்கு. இங்கே மிக்ஸ் பண்ணுறீங்க அப்படின்ற பட்சத்தில் இங்கே கூட நம்ம டேப் பண்ணி எடுத்துக்கலாம். சரிங்களா? ஓகேங்க, இன்றைக்கி நம்ம நிறைய விஷயம் பார்த்துட்டோம் அப்படின்றத நான் நினைக்கிறேன். ஒன் செகண்ட் நம்ம சொல்ல வேண்டிய அனௌன்ஸ்மெண்ட், நம்மக்கிட்ட எந்த ஒரு டெலிகிராமும் கிடையாது. நம்மக்கிட்ட வெறும் டிஸ்கார்டு தான். உங்களுக்கு ஏதாவது வேணும் அப்படின்ற பட்சத்தில் என்னையவே வந்து மெசேஜ் பண்ணுங்கள். நான் என்ன இதுங்கிற ஃபர்தர் டீட்டெயில்ஸை உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணுறேன். ஓகே, தேங்க்யூ, ஹேவ் அ கிரேட் டே, ஹாப்பி ட்ரேடிங்.